Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MS வேர்டில் இருக்கக்கூடிய எடிட்டர் ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, editor ஆப்ஷனை நாம் ரெண்டு இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஹோம் டேப்பில் பார்த்தோம்னா எடிட்டர் அப்படிங்கிற குரூப்பில் இந்த ஆப்ஷன் இருக்குது. ரிவ்யூ டேப்பில் போனோம்னா ப்ரூஃபிங் அப்படிங்கிற இந்த குரூப்லேயும் நமக்கு எடிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. பட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாம் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்குங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டர். ஸோ அப்போது ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது நமக்கு ஒரு ரைட்டிங் அசிஸ்டண்ட் யாராவது இருந்தால் நல்லா இருக்கும்ல, அந்த ரைட்டிங் அசிஸ்டண்ட் தான் இந்த எடிட்டர் ஆப்ஷன். ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ண கையோட ஜஸ்ட் நம்ம எடிட்டரை கிளிக் பண்ண கையோட நமக்கு எடிட்டர் பேன் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எடிட்டர் ஸ்கோர் பார்த்திங்கன்னா கிடச்சாச்சு. ஸோ இது நம்மளுடைய சஜஷன்ஸை பேஸ் பண்ணி தான். ஓகே, ஒரு சில கரெக்ஷன்ஸ் அண்ட் ரிஃபைன்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ண கையோட நமக்கு எடிட்டர் ஸ்கோர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே வரும். பட் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த எடிட்டர் ஸ்கோர் நம்ம சாய்ஸை பேஸ் பண்ணி தான். என்ன சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்மாலிட்டி லெவல். இங்கே நமக்கு 3 விதமான ஃபார்மாலிட்டி லெவல் இருக்குது. ஃபார்மல், ப்ரொஃபஷ்னல், கேஷுவல். ரொம்ப சிம்பிள். எல்லா கிராமட்டிக்கல் ரூல், எல்லா ரிஃபைன்மெண்ட் ரூலையும் அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ஃபார்மல் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்லை மோஸ்ட் ஆஃப் த ரூல்ஸ் அப்ளை பண்ணால் போதும்னா ப்ரொஃபஷ்னல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கேஷுவல் தான், கொஞ்சம் கம்மியாகவே இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை ஆனால் போதும், நம்ம ரைட்டிங் கேஷுவல் தான் அப்படின்னும் போது கேஷுவல் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சஜஷன்ஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு ரூல்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா தாராளமாக உங்கள் சாய்ஸை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். இல்லை எனக்கு எல்லா கிராமட்டிக்கல் ரூல் அண்ட் ரிஃபைன்மெண்ட் ரூல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணி எனக்கு அந்த சஜஷன்ஸ்லாம் கரெக்டாக வரணும், அப்போ தான் கரெக்ஷன்ஸ்லாம் எனக்கு ஏற்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபார்மலில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி எடிட்டர் ஸ்கோரும் நமக்கு கீழே வரக்கூடிய அந்த சஜஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். இந்த சாய்ஸ் நமக்கு முக்கியமான ஆப்ஷன் தான், ஆனால் இதோட செட்டிங்ஸ் அதை விட ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் நம்ம ஃபைல் டேப்பில் போயிட்டு ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். அங்கே நமக்கு ப்ரூஃபிங்கோட கேட்டகரியில் 2வது செக்ஷனில் பார்த்தோம்னா இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் அண்ட் வேர்ட், இந்த செக்ஷனில் ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, கிராமர் அண்ட் ரிஃபைன்மெண்ட், அதோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே கவனித்து பாருங்கள், கிளாரிட்டியோட செக்ஷனில் ஒரு சிலது தான் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கு, ஒரு சிலது எனேபிள் பண்ணி இல்லை. ஓகே, டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணியிருக்கும். உதாரணத்துக்கு இந்த கிராமட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா கிராமர் செக்ஷனில் நிறைய எனேபிள் பண்ணியிருக்கு. அப்படியே பார்த்தோம்னா அடுத்த செக்ஷன் கிளாரிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது டிசேபிள் ஆகிருக்கு இல்லையா. அண்ட் அதே மாதிரி ஸோ எதெல்லாம் உங்களுக்கு டிசேபிள் பண்ணி இருக்கோ அதோட ரிசல்ட்டை தான் இந்த எடிட்டரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம், எனக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை அப்படின்னும் போது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓகே கன்வென்ஷனல் ஃப்ரேசிங், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே எனேபிள் பண்ணியிருக்கு. இன்னும் நீங்கள் ஏதாவது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதோட எஃபெக்ட் தான் நமக்கு எங்கே கிடைக்கும், எடிட்டரில் கிடைக்கும். பட் இப்போ கவனித்து பார்த்தோம்னா அதே லெவல் தான் மெயின்டைன் பண்ணுறோம், ஆனால் எடிட்டர் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அங்கே ஸ்ட்ரிக்டாக செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சஜஷன் பார்த்திங்கன்னா வரும். முன்னாடி ரிஃபைன்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த சஜஷனும் வரல, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கிளாரிட்டி அண்ட் ஃபார்மாலிட்டியில் நமக்கு சஜஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி எடிட்டரை ஓப்பன் பண்ணால் தான் இந்த சஜஷன்லாம் தெரியுமான்னா அப்படி கிடையாது. ஜஸ்ட் இந்த எடிட்டரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். டாக்குமெண்ட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எங்கே நமக்கு இந்த ரெட் லைன்லாம் நமக்கு நல்லாவே தெரியும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதை ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த டாட்டட் லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே நமக்கு அந்த எடிட்டரோட அந்த சஜஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ கிளாரிட்டியோட சஜஷன் வந்திருக்கு. ஷார்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பதிலாக இன்னும் சிம்பிளான ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம், லுக்ட் அப்படிங்கிற இந்த வேர்டு யூஸ் பண்ணோம்னா படிக்கிறவங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாரிட்டி சஜஷன். ஓகே, இது நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு இந்த சஜஷன்ஸை ஈஸியாக நம்ம கெட் பண்ணிக்கலாம். பட் ஓவர் வியூவாக உங்களுக்கு தேவை அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் எடிட்டரை ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
அண்ட் அதே மாதிரி செட்டிங்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கே நமக்கு இந்த ஷோ ரீடபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த சஜஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரீடபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இன்னுமே நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா தெளிவாக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய சஜஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொன்றா இப்படி கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணாலும் சரி, ஓகே நல்லா கவனிங்க, இப்படி ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக நீங்கள் எடிட்டர் ஸ்கோரை கிளிக் பண்ணிங்கனாலும் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நீங்கள் இப்படி என்ன பண்ணலாம், இந்த ஏரோ மார்க்ஸை யூஸ் பண்ணி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போய் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் நமக்கு இக்னோர் ஆப்ஷன் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது புது வேர்ட்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம்னா, லைக் டிக்ஷனரியில் ஆட் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும். ஓகே, அண்ட் எடிட்டர் ஸ்கோரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணும் போது டேரெக்டாக நமக்கு அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இன்கேஸ் இங்கே நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும்னாலும் தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி சார்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக லுக்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்னுமே சிம்பிளாக இருக்கும். ஓகே, அண்ட் இப்போ வந்திருக்கிறதும் பார்த்தோம்னா கிளாரிட்டி சஜஷன் தான். ஸோ இங்கே நமக்கு என்ன கிளாரிட்டி அங்கே தேவைப்படுது அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை இப்போதைக்கு இக்னோர் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அதை இக்னோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கொஞ்சம் வேகமாக முடிக்கலாம். ஸோ ஃபார்மாலிட்டி, ரீசன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும், பிஹேவியர் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அனலைசிங் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நாம் இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண கையோட நம்ம ஏற்கனவே எனேபிள் பண்ணதுனால அந்த ரீடபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இது எல்லாமே நமக்கு சிமிலர் தான். ஸோ வேர்டோட கவுண்ட் என்ன, கேரக்டர்ஸ் கவுண்ட் என்ன, அதே மாதிரி கீழே ஆவரேஜ் செக்ஷனில் பேராகிராஃப்க்கு எத்தனை சென்டென்ஸ் இருக்குது ஆவரேஜாக, அண்ட் ஒரு சென்டென்ஸ்க்கு எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா ஸ்கோரும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கும். ஸோ இது இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் அடுத்தது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், யூ ஹேவ் ஃபினிஷ்ட் ரிவ்யூவிங் எடிட்டர் சஜஷன். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய எடிட்டர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 100%. பட் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்னும் நீங்கள் உங்கள் லெவல் ஆஃப் அந்த ஃபார்மாலிட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கோர் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியது வரும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா ஃபார்மலில் மெயின்டைன் பண்ணுங்கள். அதை விட கொஞ்சம் லெவல் கம்மி பண்ணணும்னா அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா கடைசியில் நமக்கு இந்த சிமிலாரிட்டி, இன்சைட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்லாம் உண்டு. ஸோ ஃபீட்பேக் உங்களோட இஷ்டம். இன்சைட் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரீடபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுதான். ஓகே, சிமிலாரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா பிளேஜரிசம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். வேறு ஒருத்தரோட கண்டென்ட்டை உங்கள் டாக்குமெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆன்லைனில் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த சிமிலாரிட்டி இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், விக்கிபீடியாவில் Ctrl+C கொடுத்து இந்த ஒரு சின்ன சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணலாம், இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், Ctrl+V கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், பேஸ்ட் பண்ணிடுறோம். அண்ட் சேம் ஃபார்மேட்டை நம்ம என்ன பண்ணலாம், இதை கொடுத்துடலாம். சேம் ஃபார்மேட்டை இதுக்கு நாம் என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஆன்லைன்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், காப்பி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது நம்ம சிமிலாரிட்டியை போய் ஜஸ்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா பிளேஜரிசம் செக் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் எந்தெந்த கண்டென்ட் ஆன்லைன்லேருந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலேருந்து இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணது பாருங்கள், விக்கிபீடியாவிலேருந்து என்ன பண்ணியிருக்கிறோம், காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செக்கில் வந்துடும். ஸோ அப்போ கவனித்து பாருங்கள், 14% ஆஃப் யுவர் டெக்ஸ்ட் வந்து எதுக்கு, சிமிலர் டு ஆன்லைன் சோர்சஸ். அப்போ ஆன்லைன் சோர்ஸ்லேருந்து நம்ம இவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் சைட்டேஷன் இங்கே நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னும் போது தாராளமாக இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை சைட்டேஷனை நீங்கள் காப்பி பண்ணி ஃபர்தர் யூஸ்க்கு நீங்கள் கொண்டு போகணுன்னாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொண்டு போகலாம். மற்றபடி உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா சைட்டேஷன் அண்ட் பிப்ளியோகிராஃபி இதை பற்றிலாம் தெரியலனா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365ல் வேர்டில் இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட்டர் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் ப்ரௌசருக்குலாம் இந்த எடிட்டரை யூஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரௌசரில் மைக்ரோசாஃப்ட் எடிட்டர் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அஃபிஷியல் சைட் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரோம் ஆர் எட்ஜ் ப்ரௌசருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், அண்ட் நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனோடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது இன்பில்டாகவே நமக்கு வரக்கூடியது தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது எம்எஸ் வேர்டுக்குள்ளே தான். ஸோ கண்டிப்பாக இது இன்பில்டாகவே உங்களுக்கு இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வேர்ட் டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.